வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகளுக்கு என்னுடைய ஆனந்த வணக்கங்கள். நான் உங்கள் ரேவதி மாரியப்பன். செவிக்கு சில சிந்தனை துளிகள். மனிதா, உன்னை மொழியாக, இனமாக, மதமாக ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று ஒருபோதும் ஓய்ந்து ஒதுங்கி விடாதே. ஒன்று மட்டும் புரிந்து கொள், உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் உன் வழியில் அவர்கள் குறுக்கிட மாட்டார்கள். உனக்கான வழியை அவர்களே வகுத்து கொடுக்கிறார்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். எனவே முதலில் நீ மெல்ல மெல்ல சிந்தித்து பழகு. பிறகு நட, ஓடு, விரைவாக ஓடு, ஓடிக்கொண்டே இரு. பிறகு தெரியும் உனக்கே உன் உழைப்பிற்கான வெற்றியும் வெகுமதிப்பும் என்னவென்று. அப்போது உன்னை இனமாக, மொழியாக, மதமாக ஒதுக்கி வைத்தவர்கள் உன் வருகைக்காக காத்திருப்பார்கள், ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று. ஏன், சிலர் வரவேற்பாளராக நிற்க கூட வாய்ப்பிருக்கு. பலர் வாழ்த்து கூறுவதற்காக கூட முண்டி அடித்துக்கொண்டு முன்வரிசையில் நிற்க கூட வாய்ப்பிருக்கு. அப்போது நீ தப்பி தவறி கூட அவர்கள் நமக்கு செய்ததை திருப்பி நீ செய்து விடாதே. காரணம், ஒருவர் நமக்கு செய்த தீமையை நாம் அவர்களுக்கு திரும்ப செய்தால் நாம் படித்து சாதித்து என்ன பயன்? எனவே கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவனின் வாக்குக்கு ஏற்ப கற்றதின் பயனை மற்றவர்களுக்கு கொடு. கட்டி அணை, கை குழுக்கு, சிரித்து மகிழு, சிந்தனையை பேசு, வாழ வழி வகுத்து கொடு. காரணம், நம் வெற்றிக்கு வழி வகுத்தவர்களே நம்மை ஒதுக்கியவர்கள்தான். இறுதியாக நன்றி கூறி நடைபயிலுங்கள். நாம் சாதிக்க இன்னும் நிறைய இருக்கிறதென்று. வாழ்க வளமுடன்.